ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு DIY காஃபி ஃபேஸ் மாஸ்க் இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு வந்து வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி தான். உங்ககிட்ட என்ன காஃபி பவுடர் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ இருந்தால் ப்ரூ, இல்லை நெஸ்கஃபே, சன்ரைஸ் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயிர் தேவைப்படும். கர்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கர்ட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடல மாவு கொஞ்சம் தேவைப்படும். உங்களுக்கு வந்து இது பேசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவுடர் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு நீங்கள் நேச்சுரலாக கிடச்சா நேச்சுரலாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜெல் கிடைக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட வந்து நிறைய ஜெல் வாங்கி வச்சுருப்போம், ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி இருந்து அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லைனா தயிருக்கு பதிலாக நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபீலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் தான் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் தயிர் இல்லைனா பால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஜெல் மாதிரி இல்லைனா நீங்கள் நேச்சுரல் அலோவேரா ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேரியன்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நான் எப்படி என்னென்ன ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும். நம்ம இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ, நீங்கள் 2 பேருக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே வந்து கொஞ்சம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க்குன்றதால கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிட்டா திருப்பி நம்ம காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து இதில் போட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரைட்டன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம கடலை மாவு நார்மலாக போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த இதில் இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா இவ்வளோ போட்டிங்க அப்படின்னா போதும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் பேஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கிறது நல்லது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அதை அப்ளை பண்ணால் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒழுகும். ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். நல்லாவே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் வச்சு வந்து ஃபுல் ஃபேஷியல் கூட நம்ம பண்ணலாம். அப்படி வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.